வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழரசி. இன்னைக்கு தெருவில் வந்து வெங்காயம் நம்ம ஏரியாவில் வந்து அந்த குட்டியான லாரியில் வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தாங்க. 7 கிலோ 100 ரூபா. அம்மா வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அதுக்கு மேலே இருந்தால் வெங்காயம்லாம் வீணாக போயிடும். 50 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கியாச்சு. அப்புறம் பூண்டு வந்து 1 கிலோ 120 ரூபா. 1/2 கிலோ இப்போதைக்கு போதும், இது ஒரு 10 நாளைக்கு வரும். 1/2 கிலோ பூண்டு வாங்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சுமா. ஒரு புதினா. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி சிக்கன். இது வந்து நாட்டுக்கோழி 1.25 கிலோ. பசங்கள் வந்து பாய்லர் கோழி சிக்கன் 65 கேட்டாங்க. சிக்கன் 65 வந்து நாட்டுக்கோழியில் செய்ய முடியாது, பாய்லர் கோழியில் செஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா கறியாக இருக்கிறதுக்காக. அது இதுக்கு ஒரு 1/4 கிலோ வாங்கியாச்சு. சிக்கன் குழந்தைகளுக்காக சிக்கன் 65. அப்புறம் 1 கிலோ தக்காளி நம்ம ஏரியாவில் வந்து 48 ரூபா. பொருளாக வாங்கி கொடுத்தாச்சு. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா. நைட்டு ஃபுல்லாக ஜுரம். என்னால் தாங்க 2 நாளாகவே சாப்பாடெலாம் சரியாக எடுக்கலை. வாயெல்லாம் நல்லா இல்லை. வாயெல்லாம் வெடிச்சு புண்ணாக இருக்குது. இல்லை லிப்டிக்கை போட்டுக்கிட்டு வரேன், ஆட்டிக்கிட்டு கிடக்கிறேன். வாய் ஃபுல்லாக புண்ணுமா. என்னமோ போட்டு பிளேடை வச்சு கிழிச்சு விட்ட மாரி இருக்குது உதடெல்லாம். நைட்டு ஃபுல்லாக ஜுரம். என்னால் தூங்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக உலாத்திக்கிட்டு தான் கிடந்தேன். அப்புறம் நைட்டே பையன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பரஸ்டமால் இன்ஜெக்ஷன் போட்டார். இருந்தும் வந்து ஜுரம் விட்டு அடிக்கிற மாரி இருக்குது. காலையில் நான் லேட்டாக தான் ஏஞ்சி சரி படுத்தே கிடந்தா, நான் படுத்து கிடந்தானா நம்மளை சுற்றி எல்லாமே உடம்பு சரியாக ஹாஸ்பிட்டல் மாரி போய்டும் சொல்லிட்டு ஏஞ்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து டி நகர் போகிறேன். ஏன்னா நகை சீட்டு கட்ட போகிறேன். அந்த காசு வச்சுருந்தோன்னா நம்ம செலவு பண்ணிவிடுவோம். அதனால் அப்பப்போ இதே லேட்டு, அதே கொஞ்சம் தேவைக்கு அந்த காசை எடுக்கிற மாரி இருக்குது. அதனால் போய் முன்னாடி போய் நகை சீட்டை கட்டிட்டு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். போய் நகை சீட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பாப்பாவை தான் சமைக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. நான் வெளியில் போகிறேன். என்னால் ரொம்ப முடியல. இன்றைக்கி வந்து வேறு பிளான் வச்சுருந்தோம். செங்கல்பட்டில் வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். முடியாத காரணத்தினால நான் போகல. நாளைக்கு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா கோயில் இனியெல்லாம் வந்து இப்படியே கோயில் குளம்னு இப்படியே கொஞ்சம் பார்க்க வேண்டியதான், மன நிம்மதியை தேட வேண்டியது தானே. நாளைக்கு வந்து அது வந்து ஒரு என்னமோ ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு நாளைக்கு உங்கள் எல்லாரையும் அழைச்சி கொண்டு போய் காட்டுறேன். சரிங்களா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் என்னை பார்த்தா உடம்பு சரியாக மாரியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்